ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபால் ப்ராப்ளத்துக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பச்சரிசியில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது. நம்ம முடியை ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம முடியை ஷைனிங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த அரிசி யூஸ் ஆகுது. அரிசி ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு இதை நம்ம 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சுக்கிட்டா அதோட ஸ்ட்ரென்த் நமக்கு நிறைய கிடைக்கும். அரிசியில் பார்த்திங்கன்னா B1, B3, B5, B6 விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முடியோட ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப 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 நல்லது. ஹெல்த்தியான முடியை நம்மளுக்கு கொடுக்கும். ஹெல்த்தியான ஹேரை நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஹேர், முடி வெடிப்பு இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பொடுகு தொல்லை வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கு pH லெவலில் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த அரிசி தண்ணி யூஸ் ஆகும். ஸோ கம்பல்சரி இது 2 hours ஊறணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அதோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு அந்த வாட்டரில் கிடைக்கும். இந்த வாட்டரை தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸை டீஹைட்ரேட் பண்ணாமல் ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நல்லா ஒரு ஈரப்பதமாக வச்சுக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் ட்ரை ஹேருக்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி இந்த வாட்டரை 100% ஒர்க் ஆகும். இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நாள் ஹெட் பாத் பண்ணிவிட்டு தலையில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுவோங்க. தண்ணி ஃபுல்லாக ஸ்கேல்பில், முடி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் முடி அடியில், முடி வேரில் இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நமக்கு ஹேருக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாட்டரை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறிட்டதுக்கப்புறம் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் தலையை நார்மல் வாட்டரை வச்சுட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக சில்கியாக வரும். ஸோ இதை நீங்கள் வாரத்தில் 2-3 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். அந்த முடி வெடிக்கிற பிரச்சனை நீங்கும். அதுக்கப்புறம் முடி அடங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த டோனர் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பாட்டில் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எண்ணெய் வைப்பீங்க இல்லையா கையில் ஊற்றி, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மைக்ரேன் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மூக்கடைப்பு வரும், அதுக்கப்புறம் கோல்டு பிரச்சனை வரும். ஸோ அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டரை நீங்கள் ஃபேஸு கூட யூஸ் பண்ணலாம். கருவளையும் போகும், அதுக்கப்புறம் ஃபேஸில் டார்க் பார்ட்ஸ் போகும். ஃபேஸ் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும், நல்லா ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஹேருக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த வின்டர் சீசனுக்கு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறதுனால, இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால வின்டரில் வர அந்த வெடிப்பை கூட தவிர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.